கிறிஸ்துக்கு அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை இயற்கையின் மூலமாக நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். நான் அடிக்கடி நினைப்பேன், சில சமயங்களில் ஒரு தம்பி மீன் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க வருவார். எந்த மீன் வேண்டுமோ, எது விலை ரொம்பையோ அந்த எல்லாம் கேட்டுட்டு எந்த மீன் வேண்டுமோ அந்த மீனை நான் சொல்லுவேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஒரு ½ கழித்து இப்போயே பார்த்தோன்னா அவர் அழகாக அப்படியே கட் பண்ணியிருப்பார். வேண்டாதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டிருப்பார். எங்கே தான் பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு தெரியாது. பறவைகள் ஒரு செகண்டுக்குள்ளே ஒரு 10 பறவைகள் தாராளமாக அப்படி வரும். அவர் மீனை வெட்டி போட எல்லா பறவைகளும் உட்காந்து சாப்பிடும். நான் நினைப்பேன், இந்த மீனை வாங்கிறதுக்கு நான் படிச்சிருக்கணும், வேலை பார்த்துருக்கணும், எனக்கு சம்பளம் கிடைக்கணும். நான் அந்த சம்பளத்தை வச்சு நான் அந்த மீனை வாங்குகிறேன். யோசித்து பார்ப்பேன், யார் அப்பா அம்மா படிக்க வச்சாங்க, அந்த மிஷினரிஸ், இப்படி எல்லாம் எத்தனையோ காரியங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு வேலை ஒன்றும் செய்யாமல் அந்த பேர்ட்ஸ் அதுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 2 பேர்டு வந்த உடனே ஒரு மாதிரி சத்தம் போடும். உடனே அடுத்த பேர்ட்ஸ் இப்படி வரும், எக்கச்சக்கம் அதுக்கு எல்லாம் அப்படி நல்லா அப்படி சாப்பிட்டுட்டு அது வாட்டில் பறந்து போயிடும் இல்லையா? இப்படி அந்த பேர்ட்ஸு அது பாருங்க, அது ஈஸியாக அது சர்வே பண்ண தானே செய்யுது. அதைத்தான் மத்தேயு 21 மிக தெளிவாக கூறுகிறது. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கன்னு சொல்லல, கவனித்து பாருங்கள் இல்லையா? அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஏசு என்ன அழகாக சொல்லி கொடுக்குறார். எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய தத்துவத்தை பற்றி எப்படி சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப படித்தவங்கள தான் முடியும் அப்படிலாம் இல்லை. எல்லா மக்களுக்கும் புரிந்து கொள்கின்ற விதமாக தேவன் அவர் எவ்வளோ மகிமையானவர், மகத்துவமானவர் என்பதை விளக்கி கொண்டே வந்திருக்கிறார். அதில் விசேஷமாக பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார். அது வீட்டில் உட்காந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா, இல்லாட்டி வேறு எங்கேயாவது மிஷினில் போய் ஒர்க் பண்ணுச்சா? ஒன்றும் கிடையாது. அது வாட்டில் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. ஆனால் உயிரோடு தானே இருக்குது. அவைகள் விதைக்கிறதும் இல்லை. பொதுவாக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் போய் விதைக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றணும். அது விதைக்கிறதுக்கு முன்னாடி லேண்டை நிலத்தை உள்றாங்க, அது சாஃப்ட் ஆகுது, அப்புறம் விதைக்கிறாங்க, அப்புறம் தண்ணி ஊற்றுறாங்க, அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, பின்பற்றுறாங்க. நல்லா முளைச்சிருச்சா அப்படி இப்படி அதெல்லாம் மனுஷங்க பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார், விதைக்கிறதும் இல்லை. கொஞ்ச நாள் கழித்து முளை கட்டினதுக்கு அப்படின்னா அப்படி வளையுது, தண்ணி ஊற்ற அப்புறம் ஒரு பயிராக இருந்த உடனே அதை போய் அறுக்கிறதும் இல்லை. அப்புறம் பின்னால் வேணுமேன்னு சொல்லி களஞ்சியத்தில் அதுக்கு சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனால் அவைகளையும் ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். அன்பானவர்களே, நம்ம என்னமே ஆராய்ந்து பார்ப்போம்மா. ஆண்டவரே, தேவரே, சுவாமி, நாங்கள் விசேஷமானவர்கள் ஆண்டவரே, இந்த பறவைகள் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நாங்கள் காணுவது இல்லைப்பா. நாங்கள் அனாவசியமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பறவைகளை விட நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் எங்களை பிழைப்பூட்டி எங்களை உங்களுடைய வழியில் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கா நன்றி. ஆமேன், ஆமேன்.